அனைவருக்கும் வணக்கம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். பரிணாம அறிவியலை பயன்படுத்தி நாம் எப்படி ஆரோக்கியம் வாழ்வது? 20,000 ஆண்டுகளாக மயன் தொடங்கி இன்று வரைக்கும் அந்த நோயற்ற வாழ்வை பற்றி நாம் பேசிக்கொண்டு வருகிறோம். தொல்லியல் முடிவுகளின்படி தொல்லியல் எச்சங்கள் நமக்கு நிறைய தொல்லியல் எச்சங்கள் கிடைத்து கொண்டிருக்கின்றன. நாம் இன்னும் பின்னோக்கி செல்ல வேண்டிய காலம் இருக்கிறது. பின்னோக்கி சென்று ஒரு வரலாற்றை நாம் தெரிந்து கொள்கிறோம். அப்போ அறிவியல் வரலாறு என்பது இன்று இருக்கிற வரலாறை வைத்து தீர்மானிப்பதல்ல. அறிவியல் வரலாறு என்பது கிட்டத்தட்ட ஒரு 50,000 ஆண்டுகள் வரலாறு இருக்க வேண்டும். நமக்கு கிட்டத்தட்ட ஏறத்தாழ 15,000 16,000 ஆண்டுகள் வரைக்கும் நாம் பின்னோக்கி செல்ல முடியும். நாம் இந்த மயன் என்கிற நாகரிகத்தை அடிப்படை வைத்துக்கொண்டு நாம் சிந்திப்போம். மயன் என்கின்ற ஒரு மிகப்பெரிய பெருந்தச்சன் இந்த பூமியில் தோன்றி நமக்கு பல வகையான கலைகளை சொன்னான். அவருடைய கலையினுடைய தொகுப்பு தான் ஐந்திர வல்லமை என்று பிரணவ வேதம். ஐந்திர வல்லமை என்று சொல்வார்கள். இட் இஸ் த கிரேட் புக் ஆஃப் ஐந்திர வல்லமை ஃப்ரம் ரிட்டன் பை தி கிரேட் மயன். ஃபாதர் இன்லா ஆஃப் ராவணன் என்று சொல்வார்கள். ராவணனுடைய மாமனார் மண்டோதரனுடைய தகப்பனார். ராவணனுடைய மாமனார் மண்டோதரனுடைய தகப்பனார். இப்படி அவர்தான் அந்த கட்டடக்கலையினுடைய சிறப்பம்சங்களை தொகுத்து கொடுத்தவர். கட்டிடக்கலை, வாஸ்துக்கலை என்கிற கட்டிடக்கலை, மந்திரக்கலை என்கிற சொல்லியல் கலை, சோதிடம் என்கிற வானியல் கலை, இந்த மூன்றையும் தொகுத்து வழங்கினார். அவர் கண்டுபிடித்ததான் அந்த ஐந்திர வல்லமை. அவர் கண்டுபிடித்ததான் அந்த பிரணவ வேதம். இதெல்லாம் நீங்கள் வரலாற்று ஆய்வாளர்கள் பார்த்துக்கூட வேண்டும். நமது வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் இந்த கோயில் சிலை வடிக்கிற முறையை அவர் கண்டுபிடித்தார். இடுப்பு சிறுத்து மார்பு பெருத்திருக்க வேண்டும். அப்போ உண்டி சுருங்கின் உபாயம் பலவுல என்பது அந்த அடிப்படை. ஆக அவருக்கு முன்பாக இருந்து அவர் கற்றுக்கொண்டிருக்கிறார். அவர் பேர் ஐந்திரன் என்று சொல்வார்கள். ஐந்திர வல்லமை உடையவனாக இருக்கிறார். இதெல்லாம் நம்ம விஷயம். அந்த ஐந்திர வல்லமை தான் நமக்கு தேவைங்க. ஆக நமக்கு 20,000 ஆண்டுகளாக ஆரோக்கியத்தை பற்றி அறிவுரை இருக்கிறது. புதிதாக வந்தவர்கள் நமக்கு எதுவும் சொல்லித்தர தேவையில்லை. புதிதாக நம்மை முன்னேற்றுவதற்கு என்ன கண்டுபிடித்து கொடுத்தார்கள் என்பது நமக்கு தேவை. ஆக அந்த பிரணவ வேதம் என்று சொன்னால் பிறல் கூட்டல் நவம் என்று பொருள். பிறல் நவம் என்று சொன்னால் புதிய குழந்தை என்று பொருள். அப்போ நம்ம புதிய குழந்தையாக மாறி இருக்கிறோம். அந்த விண்வெளி தான் பிறண்டு வருகிறது. விண்வெளி துகள் தான் மனிதராக மாறி இருக்கிறது. நம்ம டிஎன்ஏ அப்படின்றது எல்லா துகளால் ஆனது. குவாண்டம் ஃபிசிக்ஸ் என்று சொல்லக்கூடிய குவாண்டம் பயோ எவல்யூஷனரி சயின்ஸ், குவாண்டம் பயோ எவல்யூஷனரி சயின்ஸ் என்று சொல்லுவாங்க. ஆக நாம் சிறிய துகளால் ஆனவர்கள். ஆக அந்த சிறிய துகளில் எந்த வகையான குற்றம் இருக்காது. புறத்து தான் குற்றம் இருக்குமே தவிர சிறிய துகளில் எந்த குற்றம் இருக்காது. அது அழியவும் முடியாது, ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. இதை கொண்டு நாம் வெளியே இருக்கிற அழுக்குகளை, உள்ளுக்குள்ள அணுவுக்கு மேலே இருக்கிற அழுக்குகளை அந்த அணுவின் தொகுப்பாக இருக்கிற சிறு சிறு கருவிகள் நமக்கு உண்டாகிருக்குன்னா கணையம், கல்லீரல், நுரையீரல் அப்படியெல்லாம் நிறைய இருக்குது. இதில் எல்லா அழுக்கும் படிஞ்சிருக்கு. நம் உணவு பழக்கத்தின் காரணமாக எத்தனையோ உணவு பழக்க மாவு, கொழுப்பு, புரதம், அசைவம், சைவம் இதெல்லாம் நம்ம பிரித்து வச்சுக்கிறோம். இதெல்லாம் இந்த விஷம்லாம் சேர்ந்து நம்ம நாக்கை கெடுத்து கொள்கிறோம். நாக்கை கெடுத்து கொள்கிறோம். உணவு பாதை தூய்மை செய்கிறோம். உணவு பாதையை தூய்மை செய்கின்ற கட்டாயம் மனிதனுக்கு மட்டும்தான் உண்டு, மற்ற யாருக்கும் அல்ல. மனிதனுக்கு பிறர் சொல்லித்தான் நடக்க வேண்டும். எப்பொருள் யார் யாரை கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. ஆகினால நாம் கொஞ்சம் சுயமாக சிந்திக்க வேண்டும். We forget what we have studied. We forget what we have studied. First we forget what we have studied about the food. உணவை பற்றி என்ன தெரிந்திருக்கிறோம் என்பதை கொஞ்சம் படித்ததெல்லாம் மறந்துவிட்டு please think independently. Forget a little what we have learned about food. Food is unnecessary and often damaging to the body. According to the medical encyclopedia, according to the natural mechanism, although stomach is not absolute and essential organ, a person can live with a full life. A part or all of it removed. It is a tremendous convention. The page number 52. The new complete medical and health encyclopedia. The new complete medical and health encyclopedia. உலகத்தில் இருக்கிற எல்லாரும் இந்த என்சைக்ளோபீடியா படிப்பாங்க. இது அடிப்படையான ஒரு மருத்துவ நூல். இந்த மருத்துவ நூல் படிக்காமல் யாரும் வர முடியாது. இது அலோபதிக்கான அடிப்படை. அலோபதிக்கு மட்டுமல்ல, இது பரிணாம அறிவியலே புட்டு வைக்கிறது. எவல்யூஷனரி சயின்ஸ் நீங்கள் படிக்கணும்னா இதை படிச்சாகணும். பரிணாம அறிவியல் தெரியாமல் யாரும் வைத்தியமாக்க முடியாது.
ஆக நாம் பரிணாம அறிவியலை புரிந்து கொண்டால் நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆகையினால இங்கே பேஜ் நம்பர் 52, பேஜ் நம்பர் 52, வால்யூம் 1, பேஜ் நம்பர் 51, என்சைக்ளோபீடியா. என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, இந்த உணவு இந்த பேசேஜ் ஆஃப் ஃபுட்டு த்ரூ த அலிமெண்டரி கெனால். அலிமெண்டரி கெனாலில் உணவு பாதை. நான் அந்த 2 வரி மட்டும் சொல்லிவிட்டு, அந்த உணவு பாதை என்பது அது முக்கியமான பொருளே அல்ல. ஆகையினால தான் எல்லா பொருளும் அவங்க வந்து என்ன பண்ண அறுவை சிகிச்சை பண்ணி எடுக்கிறாங்க. இந்த பிரிட்டிஷ்காரன் பண்ணக்கூடிய ஒரே வேலை அறுவை சிகிச்சை மட்டும்தான். சிறு பொருளை வெட்டுறது, வெட்டி எடுக்கிறது, அப்புறம் சேர்த்துப்போது, இதுதான். இதனால் ஆரோக்கியம் வராது. அவங்க 10 நாள் 20 நாள் தப்பிச்சு போவனே தவிர மீண்டும் அந்த உணவு பழக்கத்தின் காரணமாக அவன் ரத்தம் கெட்டுகிட்டே இருக்கும். உணவு பழக்கத்தின் காரணமாக ரத்தம் கெட்டுக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும்? எந்த நோயும் உங்களுக்கு தீமை கிருமிகள் தான் பெருகிட்டே போகும். உணவு பழக்கம் இருக்க உள்ள கிருமிகள் பெருகிட்டே போகும். 2 வகையான கிருமி தான் இருக்க முடியும். 2ஆக பிரிச்சிட்டோம்னா, நன்மை செய்கின்ற கிருமிகள், தீமை செய்கின்ற கிருமிகள். நீ சாப்பிட்ற எல்லா உரியுமே தீமை செய்கிற கிருமிகளுக்கு உணவு போடுவது தான். ஆக அதை நீங்கள் எப்படி வேணால் பிரிச்சுக்கோங்களா. இதை ஜெர்மானியர் தான் கண்டுபிடிச்சார். கிறிஸ்டியனுக்கு ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி, கிறிஸ்டியன் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானி தான் அந்த பாக்டீரியா ஸ்டெய்னர்னு சொல்லுவாங்க. ஸ்டெய்னர் பாக்டீரியாவை ஒரு கரைவாரி படிக்க வச்சு ஒரு என்னென்னமோ வேதியியல் முறையெல்லாம் வந்து அந்த பாக்டீரியாவை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் மைக்ரோபயாலஜி படிக்கிறப்போ அந்த கிறிஸ்டியன் 1884 கிறிஸ்டியன் ஸ்டெய்னர் பாக்டீரியா டெஸ்ட் ஒன்று இருக்குது. அதில் மைக்ரோபயாலஜி படித்தா தெரியும். அவர் தான் சொல்கிறார் 2 வகையாக பிரிக்க முடியும். ஒரு நன்மை தருகின்ற பாக்டீரியா, தீமை தருகின்ற பாக்டீரியா அப்படின்னு முடித்தார். அதுக்கு பேர் நெகட்டிவ் பாக்டீரியா அண்ட் பாசிட்டிவ் பாக்டீரியான்னு பேர். ஆக மைக்ரோபயாலஜி படித்தவங்களும் அவரை தெரியும். ஆக அந்த கிருமிகள் தான் நம்ம ரத்தத்தை கெடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த கிருமிகள் தான் எல்லா நோயும் ஒரு காரணம். வெளியிருந்து வரக்கூடிய கிருமிகள் 2 விழுக்காடு, ஆனால் உள்ளிருக்கிற உற்பத்தியாகிற விழுக்காடு 95 விழுக்காடு. ஆக இறப்பையே நமக்கு தேவையில்லாத பண்டம், அது தேவைப்பட்டால் வெட்டி எடுக்கலாம்ங்கிற பொழுது அப்படிலாம் சொல்கிறாங்க. அது காரணம் நோய் முத்திடுதுன்னா அவன் தற்காலிகமாக தக்க வைக்கிறதுக்கு சில வேலையெல்லாம் பண்ணுறாங்க. நாம் நிரந்தரமாக தீர்வு தான் சொல்கிறோம். ஆக நிரந்தரமான தீர்வு என்பது நாம் பசி தாகத்தை கட்டுப்படுத்துறது தான். பசி தாகத்தை கட்டுப்படுத்துறது ரொம்ப 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 எளிமையானது. அதுக்கெல்லாம் பெருசாக எந்த தேவையும் தேவையில்லை. முதல்ல நம்ம சைவ உணவு தான். நம்ம உடம்பு we have no power to digest that. We have no power. We have no enzyme. We have no enzyme. We have no chemical in the stomach to digest the NV மெட்டீரியல். NV மெட்டீரியலை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கான கெமிக்கலோ என்ஜைமோ நமக்கு கிடையாது. ஏன்னா நாம் முதலையிலிருந்து மாறுபட்டுருக்குறோம், நாம் புலியிலிருந்து மாறுபட்டுருக்குறோம், நாம் சிங்களத்திலிருந்து மாறுபட்டுருக்குறோம், நாம் பூனையிலிருந்து மாறுபட்டுருக்குறோம், நாம் வீட்டில் இருக்கிற நாயிலிருந்து மாறுபட்டுருக்குறோம். நாம் அப்படி கிடையாது. இயற்கையாகவே நமக்கு வந்து நான் பிறக்கிறப்ப அசைவந்தான், பிறக்கிறப்ப எல்லாரும் அசைவந்தான். தாய்ப்பாலை குடிச்சு தான் வளரணும். அதுக்கப்புறம் நாம் எதுக்கு மாறணும்? சைவத்துக்கு மாற வேண்டும். சைவத்துக்கு மாறலைன்னா உங்களுடைய குற்றம் தான். புரியுதா? சைவம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா எளிமையாக ஜீரணமாகி எளிமையாக உணவு பாதை விட்டு நீங்கிரும். இது ஏன்? ஆக எப்படி ஒரு தலைவன் தலைவி கூடி பிரிய வேண்டும் என்பதை போலத்தான் ஒரு தலைவனும் தலைவியும் பிரிந்திருக்க வேண்டும், மறுபடியும் கூட வேண்டும், மறுபடியும் பிரிந்திருக்க வேண்டும். அப்போ தான் இன்பம் அதிகரிக்கும். அதனால தான் உணவு சாப்பிட்டோம்னா, ஒரு வேளை உணவு சாப்பிட்டா அந்த உணவு நம்மை விட்டு நீங்குகின்ற வரை நாம் நீரை மட்டும் மருந்தாக இருந்த வேண்டும், ஒன்றுமே வேண்டாம். நீங்கள் ஒரு உணவு சாப்பிட்றீங்க, ஏதாவது ஒரு உணவு சாப்பிட்றீங்க, சைவ உணவோ அசைவ உணவோ என்ன வச்சுக்கோங்க, அதை வந்து அது முழுமையாக நம்ம உடலை விட்டு மலத்தின் வழியாக அது வெளியேற வரைக்கும் நீங்கள் தண்ணியை மட்டும் மருந்து அறிஞ்சிட்டே வந்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு மரணமே வரவே வராது. இந்த ஜீரணநீருக்கு சுரக்கவும் கூடாது. நீங்கள் சாப்பிட்ட உணவு வெளியும் போயிருக்க வேணும். வெளியே போனதுக்கப்புறம் உற்பத்தி ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ஒரு உணவு எடுத்துக்கிட்டீங்கன்னா போதுமானது. அதுக்கப்புறம் நல்ல நூல்களை படிங்க, உடலை பற்றி படிங்க. உடம்புக்கு சோர்வு வராது, மயக்கம் வராது, கிறுகிறுப்பு வராது, மரணம் என்பது வராது. மரணம் எப்படி வரும்? விருப்பப்பட்டு சமாதியில் வர வேண்டும், அதான் மரணம். ஏன்னா நீ விண்வெளியோடு தொடர்புடையவன். விண்வெளி தான் உங்கள் வானமும், விண்வெளி தான் தந்தையும், விண்வெளி தான் மனிதனை படைத்தது. விண்ணிதன் தன்னை அடித்து கொண்டு தன் சந்ததியை பெருக்கியது. ஒரு நிலை தாவரம், ஒரு நிலை உயிர்கள், 2ஆம் நிலை உயிர்கள், 3ஆம் நிலை உயிர்கள், 4ஆம் நிலை உயிர்கள், 5ஆம் நிலை உயிர்கள், 6ஆம் நிலை உயிரான மனிதன், 7ஆம் நிலை என்பவன் விண்வெளியிலிருந்து சக்தி எடுத்துக்கொள்கிறான். அவன் பசி தாகத்தை கட்டுப்படுத்தி அவன் விரும்புகின்ற பொழுது சாதாரண உணவை சாப்பிட்டு மீண்டும் சுத்தப்படுத்தி மீண்டும் அவன் சாகா நிலை செல்கின்றான். அவன் சாகா நிலையிலிருந்து சமாதி நிலைக்கு செல்கின்றான். அதுக்கெல்லாம் 100 ஆண்டுகள் ஆரோக்கியமாக வாழ்ந்தாகணும். ஆக நீங்கள் நல்ல வளர்ச்சி பெற்ற மனிதனுக்கு, வளர்ச்சி அடைந்த மனிதனுக்கு உணவு தேவையில்லை என்பதுதான் பரிணாம அறிவியல். ஆக தாய்ப்பாலை குடிக்கிற வரைக்கும் விட்டுவிட வேண்டும். பிறகு அந்த குழந்தைகளை 1.5 வருஷம் கழித்து நீங்கள் அந்த தாய்ப்பாலை மறக்கடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க.
அப்போ அவங்க கனிகளை கொடுத்து பழச்சாறுகள் கனிகளையும் வேக வைத்த பழங்கள் வேக வைத்து நன்கு மசித்து கடைந்த பழங்களையும் பழச்சாறுகளையும் கொடுத்து அன்னப்பாதையை தூய்மை செய்து கொண்டே வர வேண்டும். அப்போ தூய்மை செய்துட்டு வரணுமே தவிர வேறு ஒன்றுமே இல்லை. ஏன்னா உடம்பு தானாகவே செல்பிறுதல் நடந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் சாப்பிட்டாலும் சரி சாப்பிடாட்டியும் சரி விஷம் அடைகின்ற பொழுது நீங்கள் சீக்கிரம் மரணம் வருவீங்க. உடம்பு விஷமே இல்லாத பொழுது செல் பிரிதல் நடந்துக்கிட்டே இருக்கும். செல் பிரிதல் நின்று போச்சு நீங்களும் செத்து போயிடுவீங்க. அப்போ செல் பிரிதல் நடந்துகிட்டே இருக்கணும்னா ரத்தம் தூய்மையாக இருக்கணும். ரத்தம் தூய்மையாக இருக்கணும், உள்ளே இருக்க நல்ல பாக்டீரியா தூய்மையாக இருக்கணும். தீய பாக்டீரியாக்கள் அழித்து வைக்கப்பட்டிருக்க வேண்டும். நல்ல பாக்டீரியாக்கள் உயிரோடு இருந்து அது தூய்மையாக இருக்கும். ஆக்சிஜன் அடிப்படை கொண்டது, பிராணசக்தி அடிப்படை கொண்டது, விண்வெளி சக்தி அடிப்படை கொண்டது, ஆகாய சக்தி அடிப்படை கொண்டது என்பது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படித்தான் நீங்கள் வர்றீங்க. சரிங்களா? நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும். நீங்கள் மிகப்பெரிய ஆரோக்கியத்தை பெற வேண்டும். இதற்கான கூகுள் பயிற்சி இருக்கிறது. கூகுள் சந்திப்பில் உங்களுக்கு கொடுக்கலாம். கூகுள் சந்திப்பு என்று நான் உருவாக்கி இருக்கிறேன். அது காலை 6 மணிக்கு ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது. காலையில் 4 மணிக்கு அதிகாலை 4 மணிக்கு சிங்கப்பூர் மலேசியா போன்ற நாடு மக்களுக்கு நான் சொல்லித்தரேன். சிறிய நன்கொடை இலவசமாகவும் கலந்துக்கலாம். நன்கொடை கொடுத்தும் கலந்துக்கலாம். அதெல்லாம் உங்களுடைய மனநிலையை பொறுத்தது, உங்களுடைய அன்பளிப்பை பொறுத்தது, மனநிலையை பொறுத்தது. இங்கே யாருக்கும் கட்டாயம் கிடையாது. இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. இது கூகுளில் கிடைக்குது, எங்கிட்டையும் கிடைக்குது, அந்த அமேசானில் கிடைக்குது, கூகுள் குரோமில் பார்த்தீங்கன்னா தேடி பார்த்தா கிடைக்கும், அமேசானில் கிடைக்குது. அங்கேயும் நீங்கள் வாங்கிக்கலாம், எங்கிட்டையும் வாங்கிக்கலாம். எல்லாருக்கும் விலை ஒன்று தான். என்னை விட கொஞ்சம் கூடுதலாக அமேசானில் இருக்கும். இந்த புத்தகம் எங்கிட்ட வாங்கினா சின்ன சொற்ப கட்டணம் இப்போ தற்காலிகமாக 350 ரூபான்னு வச்சுருக்கு. அதை 400 ரூபா கூட போகலாம். சூழல் மாறுகின்ற கூட கட்டணம் மாறும், கூறியெல்லாம் மாறும். சரிங்களா? அதே பட்சம் இவ்வளோ தான். ஆக இதுக்கு எப்படி பண்ணிக்கிட்டு நம்ம சைவத்துக்கு வந்துடணும். அதுக்கு காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக இருக்கணும். மாலை ஒரு வேளை கட்டாயமாக வேக வைத்த காய்கறிகள் வைத்துக்கொண்டு அன்னப்பாதை தூய்மை செய்யணும். நீரை வைத்துக்கொண்டு அன்னப்பாதை சுத்தம் பண்ணிகிட்டே வரணும். இடையில கொஞ்சம் பேரிச்சம்பழம் மாதிரி கொஞ்சம் சாப்பிட்டுக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை பேரிச்சம்பழம் எதாவது சாப்பிட்டு அந்த பசியை அடக்கிட்டே வரணும். அப்போ அடக்கடக்க என்ன ஆகுதுன்னா பழைய விஷம் பூரா தண்ணீர் அனுப்பணும். சுத்தமான தண்ணீர் தான் இருந்தணும், ஆட்டு நீர் தான் இருந்தணும். அருந்துகிட்டே வரணும். எப்பவுமே வயிற்றில் கொஞ்சம் தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கணும். 50 மில்லி தண்ணி 30 மில்லி தண்ணி எப்பவுமே அரை மணி நேரத்துக்கு ஒருக்க தண்ணி குடிச்சிக்கிட்டே வரணும். கொஞ்சம் கொஞ்சமாக. அப்போ விஷம் அப்படி சிறுநீர் அப்படி மஞ்சளாக பழைய விஷம் வர கரைச்சி வெளியே போயிட்டே இருக்கும். நாக்கு மஞ்சளாக வரும். அந்த விஷம் நாக்குலேயும் படியும். நல்ல வேலை அந்த விஷமெல்லாம் மலத்துலேயும் சிறுநீரில் போயிட்டே இருக்கும். அப்போ இடையில 2-3 பேரிச்சி மரத்தை சாப்பிட்டு அப்படி இறக்கி விட்டிங்கன்னா அந்த விஷமெல்லாம் தொண்டையிலேருந்து அப்படி இறங்கி நேராக பெருங்குடலுக்கு போய் அல்மெட்ரிக் நாளுக்கு போயிடணும். தட் பாய்சன் ஸ்லோலி பில்ஸ் அப் அண்ட் கில்ஸ்ன்னு சொல்லுவார். This poison slowly builds up and kill him. You should take this poison. We should take this. We should take this tongue poison. You should take this tongue poison by cooked vegetable to get down to alimentary canal சொல்லுவாங்க. அதாவது நாக்கில் படுகிற அந்த விஷத்தை நீங்கள் வேக வைத்த காய்கறியின் மூலமாக பெருங்குடலுக்கு தள்ளிவிட வேண்டும் என்று நீர் மருத்துவம் சொல்கிறது. சரிங்களா? அப்போ சாயங்காலம் ஒரு வேலை வந்துடும் இல்லையா? அந்த ஒரு வேலைக்கு நல்ல வேக வைத்த காய்கறி வைத்துக்கொண்டு கொஞ்சம் முடிந்த அளவுக்கு மருந்தடிக்காத காய்கறிகள் போதுமானது. வேக வச்சு சாப்பிட்டீங்கன்னா சளி பிடிக்காது. படிப்படியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2வது நாள் 3வது நாள்லேயே எடை குறைஞ்சிட்டே வரும். கெட்டுப்போன சதை தான் குறையுமே தவிர நல்ல சதை குறையாது. புரியுதுங்களா? நல்ல சதையை உடம்பு தூய நிலையில் நல்ல சதையை எரிப்பதோ பயன்படுத்துவதோ கிடையாது. நல்ல சதையை இந்த உடம்பானது நல்ல சதையை எரிப்பதோ பயன்படுத்துவதோ கிடையாது. இந்த ஆரோக்கியமான நிலையில் இந்த பாடி, the pure body in vital condition, the body does not expel, burn up or use up a single cell in vital condition. This is a method in vital condition சொல்லுவாங்க. அதை நான் சொல்லி உங்களுக்கு நிறைவு செய்கிறேன். அதாவது ஜெர்மனி டாக்டர் அர்னால்ட் டக்ரட் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அதே ஜெர்மனி டாக்டர் வெங்கடேஷனுங்கிற மாபெரும் விஞ்ஞானிக்கு இதை கண்டுபிடித்து கொடுத்தார். வெங்கடேஷனுங்கிற மாபெரும் விஞ்ஞானி வரல அப்படின்னா 20,000 ஆண்டுகளாக இருக்கிற உண்மை நமக்கு தெரியாமல் போயிடும். 20,000 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த மயன் நாகரீகத்தை அது முறையாக தொகுத்து தன் உடம்பை கரைத்து தன் நோயை குணமாக்கி காட்டியவர் தான் வெங்கடேஷனுங்கிற விஞ்ஞானி. இந்த விஞ்ஞானி தான் கண்டுபிடிச்சார். இவர் மன்னார்குடியை சேர்ந்தவர். இதே என்னுடைய ஆசிரியர். சரிங்களா? இவர் தொகுத்து வழங்கினது. இவரே இந்த கீவேர்டெல்லாம் கண்டுபிடிக்கிறார், சம்மரி பண்ணுறாரு. உலகத்தில் எல்லா நூல்கள் ஆராய்ச்சியும் சம்மரைசேஷன் பண்ணி இந்த கீவேர்டு என்ன சொல்கிறாருன்னு பார்த்து கண்டுபிடிச்சார். அந்த கீவேர்டு முக்கியமானது. A human body does not expel, burn up or use up a single cell that is in vital condition. The cleaner, the more free from obstruction, from waste, the body is easier and longer. You can fast with water and air alone. இதுதான் முக்கியமானது. மனித உடல் தன்னிடம் உள்ள
ஆரோக்கியமான நிலை எரிப்பதோ பயன்படுத்துவது கிடையாது. மனித உடல் தன்னிடம் உள்ள ஆரோக்கியமான ஒரு திசுவை கூட வெளியேற்றுவதோ எரிப்பதோ அல்லது உபயோகப்படுத்துவதே கிடையாது. மனித உடல் எந்த அளவுக்கு சுத்தமாகவும் கழிவுப் பொருட்கள் சேர்ந்து அடைபடாமலும் இருக்கிறதோ அந்த அளவுக்கு சுலபமாகவும் நீண்ட நாட்களுக்கு தண்ணீரையும் காற்றை மட்டும் உணவாக உட்கொண்டு நீங்கள் உபவாசம் இருக்க முடியும். எத்தனை காலம் கழித்து பட்டினி ஆரம்பிக்கிறது என்பது இதுவரை யாருக்கும் தெரியாது. உடல் நல்ல சுத்தமான நிலையில் உள்ளபோது அது காற்றிலிருந்து நைட்ரஜனை எடுத்து புரோட்டீனாக தனக்கு தயாரித்து கொள்கிறது. அதாவது சுத்தமான உடல் நடமாடும் தாவரத்தைப் போல வாழ உள்ளது என்று அர்னால்ட் கூறுகிறார் என்பதை ஒரு 30 வருஷம் முன்னாடி கண்டுபிடிச்சி நமக்கு ஆரோக்கியம் தந்தார். சரிங்களா? இதை செய்யுங்க, மேன்மை அடையுங்க, நோயற்ற வாழ்வு வாழுங்க. எல்லாரும் மரணத்திலிருந்து தப்பித்து விருப்பமான சமாதிக்கு போங்க. அதுக்கு 120 ஆண்டுகள் நீங்கள் ஆரோக்கியமாக வாழணும். நன்றி, வணக்கம்.